மிச்சாக்களை காணலடா. குட் ஈவினிங் சார். ஓமடா ஓமடா மிச்சாக்களை மாதிரி வரும். வந்துட்டாங்க போலடாக்கு. தொடங்குவோமே. மயூரன் தொடங்குவோமோடா. ஓகே சார். இன்றைக்கு நாங்க பார்க்க போற வந்து நாடுகாண் பயணம். ஐரோப்பிய வரலாறுல வந்து மானியமுறை, மறுமலர்ச்சி, நாடுகாண் பயணம், தேசிய அரசு, மத சீர்திருத்தம் வந்து அப்படி தொடர்ந்து பார்ப்போம். இதுல வந்து மறுமலர்ச்சி மானியமுறை மறுமலர்ச்சி அடுத்து வந்து நாடுகாண் பயணம் வந்து ஐரோப்பாவில வந்து ஏற்பட்டு கொள்ளுது. 15ஆம் 16ஆம் நூற்றாண்டு அளவுல வந்து கடல் வழியில் ஏற்பட்ட பயணங்களே நாடுகாண் பயணமாகும். நோட் பண்றான். 15ஆம் 16ஆம் நூற்றாண்டளவில் கடல் வழியாக ஏற்பட்ட பயணங்களே நாடுகாண் பயணமாகும். மயூர நோட் பண்ணிட்டியா? ஆமாம் சார். இந்த நாடுகாண் பயணம் வந்து போர்த்துகல், இங்கிலாந்து, பிரான்ஸ், ஒல்லாந்து போன்ற நாடுகள்ல வந்து இடம்பெறுது. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஒல்லாந்து, போர்த்துகல் போன்ற நாடுகள்ல வந்து இந்த நாடுகாண் பயணம் வந்து இடம்பெறுது. சரியா? இந்த நாடுகாண் பயணத்துல வந்து நாடுகாண் பயணம் வந்து ஏற்பட்டமைக்கான காரணத்தை நாங்க நோக்கும் என்றால், குறிப்பா வந்து நிக்கலஸ் கொப்பர்னிக்கஸினுடைய கருத்து, அடுத்த வந்து மார்க்க போலோவினுடைய பயண குறிப்பு, அடுத்த வந்து திசையறி கருவி வந்து கண்டுபிடிக்கப்பட்ட மதம் பரப்புகிற ஆர்வம், அடுத்தது வந்து வர்த்தக போட்டி, அடுத்த வந்து கப்பல் கட்டும் துறையில வந்து ஏற்பட்ட முன்னேற்றம், இவ்வளவுதான் காரணம். ஒன்றென்ன? நிக்கலஸ் கொப்பர்னிக்கஸினுடைய கருத்து, மார்க்க போலோவின் பயண குறிப்பு, திசையறி கருவி கண்டுபிடிப்பு, மதம் பரப்பும் ஆர்வம், வர்த்தக போட்டி, கப்பல் கட்டும் துறையில் ஏற்பட்ட முன்னேற்றம் போன்ற வந்து இந்த நாடுகாண் பயணம் வந்து ஏற்படுவதற்கு வந்து காரணமா வந்து அமையுது. அதனை விட அடிப்படை உடனடி காரணமா வந்து 1453ஆம் ஆண்டு, இப்ப 1453ஆம் ஆண்டு கொன்ஸ்டாந்தினேபிள் வந்து ஒட்டோமன் துருக்கியரால வந்து கைப்பற்றப்பட்ட வந்து ஒரு உடனடி காரணமாக கொண்டு இந்த நாடுகாண் பயணம் வந்து இடம்பெறுது. சரியா? மயூரன், ஓகே சார், நான் நோட் பண்ணிட்டேன். மிச்சாக்கள் என்ன தெரியா? மிச்சாக்கள் நோட் பண்ணிட்டீங்களா? சரி, நாங்க வந்து முதலாவது பாவம் நிக்கலஸ் கொப்பர்னிக்கஸுடைய கருத்து.
சயோன் போட்டான். ஓகே. நிக்கலஸ் கொப்பனிக்கஸனுடைய கருத்து, அதாவது வந்து நாடுகாண் பயணம் ஏற்படுவதற்கு வந்து நிக்கலஸ் கொப்பனுடைய கருத்து வந்து ஒரு முக்கியமான கருத்தா வந்து காணப்படுது. நிக்கலஸ் கொப்பனிக்கஸ் வந்து போலாந்து நாட்டை சேர்ந்தவராக வந்து காணப்படுகிறார். நிக்கலஸ் கொப்பனிக்கஸ் வந்து போலாந்து நாட்டை சார்ந்தவராக வந்து காணப்படுகிறார். இவர் என்ன சொல்றாருண்டா, புவியானது கோள வடிவம் ஆனது என்ற கருத்தை வந்து முன்வைக்கிறார். ஆரம்ப காலத்துல வந்து புவியானது தட்டை வடிவமானது என்ற கருத்து வந்து நிலவுது. அந்த கருத்து வந்து நிலவுகின்ற போது புவியில ஒரு பக்கத்துக்கு போனோம்டா நாங்க புவியை விட்டு கீழே விழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கை வந்து காணப்பட்டது ஆரம்ப காலத்துல. பின்னர் நிக்கலஸ் கொப்பனிக்கஸ் என்ன குறிப்பிடுறாருண்டா, அதை ஆராய்ந்து புவியானது கோள வடிவமானது என்ற கருத்தை வந்து முதலாக வந்து முன்வைக்கிறார். இதனால வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு சந்தேகமும் இதனை வந்து இவருடைய கருத்தை வந்து ஆராய முற்படினம். இப்படி மாலுமிகள் வந்து ஆராய முற்படினம். இது ஒரு முக்கிய காரணம் வந்து நாடுகாண் பயணம் ஏற்படுவது. இது வந்து இந்த பூமி வந்து தட்டையானதா இல்லது வந்து சதுரமானதா இல்ல வட்டமானதா என்பதை வந்து கண்டுபிடிப்பதற்காக வந்து இந்த மாலுமிகள் வந்து முற்படவே நாடுகாண் பயணம் வந்து ஏற்படுது. சரியா? ஓகே சார். அடுத்தது மார்க்க போலோவினுடைய பயண குறிப்பு. குறிப்பா மார்க்க போலோ என்பவன் வந்து மேலை தேசத்திலிருந்து கீழே தேசத்துக்கு வந்து 1293 வருகதாரான். இப்படி வருகை வந்து இவன் கீழே தேசத்துல வந்து அழகிய விடயங்களை வந்து கண்டு ரசித்துட்டு கீழே தேசத்துல இருந்து மேலை தேசத்துக்கு போய் அவன் வந்து நூலொண்ட வெளியிடுறான். கீழே தேசம் எப்படிப்பட்டது, என்னென்ன விடயங்கள் வந்து காணப்படுகின்றது, இயற்கை அழகு எப்படிப்பட்டது போன்ற விடயங்களை வந்து முன்வைக்கிறான். இவன் எப்படி வந்து கடல் வழியா வந்து கீழே தேசத்துக்கு செல்றான் என்ற விடயங்களை உட்பட அனைத்தையும் வந்து ஒரு குறிப்பா வந்து எழுதுகிறான். இந்த குறிப்பை வந்து பிற்காலத்துல வந்து வாசித்தவர்கள் வந்து என்னது கீழே தேசத்துக்கு வந்து செல்லோணும் என்ற ஆர்வத்தோட வந்து இவர்கள் வந்து நாடுகாண் பயணத்துல வந்து ஏற்பட முற்படினர். இதுவும் ஒரு நாடுகாண் பயணத்தினுடைய தோற்றத்துக்கு வந்து காரணம். என்னது, மார்க்கோ போலோவினுடைய குறிப்பாக 1293 வெனிஸ் நாட்டு யாத்திரியரான மார்க்கோ போலோ. வெனிஸ் நாட்டு யாத்திரியரான மார்க்கோ போலோ வந்து 1293 1293 கீழே தேசத்துக்கு வந்து என்னது வருகை வந்து குறிப்பு எழுதுகிற இந்த குறிப்பை வந்து பின்பற்றி பின்னால வந்தவர்கள் வந்து நாடுகாண் மேற்கொள்ளினோம். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து என்னண்டா, புதிய கருவிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா எழுதியாச்சா? சரி, ஓகே சார். புதிய கருவிகள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அதான் வந்து குறிப்பா 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுல வந்து திசையறி கருவி, யுத்த கருவி, அதாவது வந்து கடல் பயணங்களை வந்து மேற்கொள்ளும் போது ஏற்படுகின்ற அனர்த்தங்களின் போதும் மற்றது வந்து என்னது விலங்குகளுடைய கடல் விலங்குகளுடைய தாக்கத்துல வந்து விடுபடுவதற்கும் வந்து கருவிகள் வந்து உருவாக்கப்படுது. அல்லது மற்றது வந்து எதிரி நாட்டினுடைய கப்பலை வந்து தார்த்தறிவதற்கு வந்து இந்த யுத்த கருவிகள் வந்து உருவாக்கப்பட்டமையால வந்து எனது தூர பிரதேசம் வந்து ஆழ்கடலை நோக்கி செல்வதற்கு வந்து இந்த செல்வதற்கு வந்து இந்த கருவிகள் வந்து உதவுகின்ற. இதனால வந்து நாடுகாண் பயணம் வந்து கீழே தேசத்துக்கு வந்து செல்வதற்கு வந்து ஒரு முக்கிய காரணமா வந்து விளங்கு. சரியா? என்னண்டா 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுல திசையறி கருவி யுத்த கருவிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டமையால வந்து ஆழ்கடல்ல வந்து அச்சமின்றி, அதாவது வந்து பயம் இல்ல. ஏன்னா திசையறி கருவி இருக்கு சரியான திசையில போறதுக்கு. மற்றது வந்து எனது பாதிப்பு யுத்த முதல் இடம்பெற்ற யுத்த கருவிகளை கொண்டு போரிடலாம் என்ற ரீதியிலேயும் வந்து யுத்த கருவிகளை கொண்டு எங்க போயினோம்டா நாடுகாண் பயணத்தை வந்து ஈடுபடுவதற்கு இந்த கருவிகள் கண்டுபிடிப்பு வந்து முக்கியமான ஒன்றா வந்து காணப்படுது. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து சனத்தொகை பெருக்கம். அதாவது வந்து நாடுகாண் பயணம் ஏற்படுவதற்கு செல்வாக்கு செலுத்தியிருந்த முக்கியமான காரணங்கள் ஒன்று வந்து சனத்தொகை பெருக்கம். குறிப்பா 14ஆம் 15ஆம் நூற்றாண்டளவுல வந்து ஐரோப்பாவில வந்து சனத்தொகை வந்து விரைவாக வந்து பரவுது. அதாவது வந்து சனத்தொகை வந்து அதிகரிக்குது. இப்ப 15ஆம் 14ஆம் நூற்றாண்டுல வந்து ஐரோப்பால வந்து சனத்தொகை வந்து அதிகரிக்குது. இந்த சனத்தொகையை வந்து கட்டுப்படுத்த குறிப்பிட்ட ஒரு நாட்டுல வந்து அதிகளவான சனத்தொகை இருந்தா என்னது அதிகளவான செலவு இதுகள் ஏற்படும். மற்றது வந்து நெருக்கடிகள் வந்து ஏற்படும் என்ற ரீதியில வந்து இந்த சனத்தொகையை வந்து மட்டுப்படுத்தி என்னது தீர்வு வந்து காண்பதற்காக வந்து நாடுகாண் பயணம் ஏற்படுது. ஏனென்றா இந்த சனத்தொகை வந்து அதிக காணப்பட்டமையால் வந்து குறிப்பிட்ட சனத்தொகையினரை வந்து என்னது வேறு வேறு நாடுகளுக்கு வந்து
இடம்பெயர செய்வதற்கு வந்து நாடுகாண் பயணம் வந்து மேற்கொள்ளப்படுது. சரியா? சார் அது எழுதிட்டீங்களா? மார்க்கையும் கொஞ்சம் சொல்லித்தாங்களே. சார் கொஞ்சம் மார்க்கையும் சொல்லுங்களேன். இல்ல சனத்தொகையா? ஆமாம் சார், சனத்தொகை பற்றி. என்னண்டா ஒரு அறையில வந்து ஒரு 10-15 பேரை அடைச்சு வச்சா இப்படி நெருக்கமா இருக்குமோ அப்படி ஐரோப்பால வந்து 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுல வந்து அதிகளவான சனத்தொகை பெருக்கம் ஏற்படுது. பிள்ளை ஊட்டியில வந்து அதிகளவா பெருக்கினம். சரியா? அதிகளவான சனத்தொகை வந்து ஏற்பட்டமையால வந்து ஐரோப்பால வந்து என்னது சனத்தொகை வந்து நெருக்கடி ஏற்படுது. இப்ப இந்த பொருளாதாரம் வந்து என்னது அதிக அளவா வந்து செலவு வந்து ஏற்படுது. இதனால வந்து என்ன செய்யணும்டா இந்த சனத்தொகையை வந்து கட்டுப்படுத்திக் கொள்ளும் மூலமா வந்து வேற வேற என்ன என்ன மக்கள் வந்து இருக்கிறதுக்கு வந்து இடங்கள் வந்து இல்ல போது ஐரோப்பால. அப்படி இடங்களை வந்து மக்களுக்கு வந்து வழங்குகின்ற நோக்கில வந்து நாடுகாண் பயணம் வந்து நாடுகாண் பயணம் வந்து ஏற்படுது. ஏன்னா புதிய இடங்களை கண்டுபிடிச்சு அந்த இடங்களை வந்து ஐரோப்பால வந்து மக்களுக்கு வந்து வழங்கினா அவர்கள் வந்து அந்த இடத்துல போய் குடிபெயர்ந்து வாழ்வார்கள் என்ற ரீதியில வந்து எனது இது நாடுகாண் பயணம் வந்து ஏற்படுது. சரியா? சார் ஓகே சார். அடுத்த வந்து அரசர்களுடைய ஆதரவு. ஏண்டா ஒரு நாடுகாண் பயணம் ஏற்படணும்டா பணபலம் முக்கியமானது. அடுத்த வந்து ஒரு என்ன ஆதரவு வந்து தேவை. அவ்வகையில வந்து போர்த்துகல், இஸ்பானியா போன்ற நாடுகள்ல வந்து அதிகளவான அரசர்கள் வந்து என்னது நாடுகாண் பயணத்தை வந்து ஊக்குவிப்பு அளிக்கணும், ஆதரவு அளிக்கணும். குறிப்பா வந்து போர்த்துகல் நாட்டை சேர்ந்த நோட் பண்ணு, போர்த்துகல் நாட்டை சேர்ந்த கடலோடி ஹென்றி, 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 முதலாம் இம்மானுவேல், முதலாம் இம்மானுவேல், இரண்டாம் ஜோன், இரண்டாம் ஜோன், போர்த்துகல் நாட்டை சேர்ந்த கடலோடி ஹென்றி, முதலாம் இம்மானுவேல், இரண்டாம் ஜோன் போன்றவர்களும் எழுதிட்டியா மயூரன்? சார் ஓம் சார். இஸ்பானியாவில வந்து இஸ்பானியாவில இருந்து பேர்டினன் ஒரு ஆள், இசபெல்லா என்னொரு ஆள், 5ஆம் சார்ல்ஸ் என்னொரு ஆள், 3 பேர் மொத்தம். பேர்டினன், இசைபெல்லா, பேர்டினன், இசைபெல்லா, 5ஆம் சார்ல்ஸ் போன்றவர்கள் வந்து நாடுகாண் பயணத்தை மேற்கொள்ள ஆர்வமா இருக்கிற பயணிகளுக்கு வந்து என்னது ஆதரவு வந்து வழங்கினம். படைபலம் என்ற ரீதியிலும் சரி பணபலத்திலையும் வந்து என்னது ஆதரவு வந்து வழங்கியவன் வந்து நாடுகாண் பயணம் வந்து ஏற்படுது. சரியா? ஓகே சார். எழுதிட்டியா? ஆமாம் சார், எழுதியாச்சு. அடுத்த மதம் பரப்பு மாறுறோம். மதம் பரப்பு மாறுறோம். குறிப்பா நாடுகாண் பயணம் ஏற்படுவதற்கு மதம் பரப்பு வந்து முக்கியமானது. குறிப்பா வந்து என்னது மேலைத்தேயத்துல வந்து காணப்பட்ட கிறிஸ்தவ சமயத்தை வந்து கீழைத்தேசம் எங்கும் பரப்பிக்கொள்ள முற்பட்ட வேளையில் கீழைத்தேசத்துல வந்து பிரஸ்டஸ் ஜோன் எனும் கிறிஸ்தவ மன்னன் இருப்பதாக மேலைத்தேயத்துல ஒரு வதந்தி வந்து பரவி வருது. இவ்வேளையில வந்து அம்மன்னனை கண்டுபிடித்து அவருடைய ஆதரவுடன் கத்தோலிக்க மதத்தை வந்து பரப்புவதற்காக வந்து கீழைத்தேசத்துக்கு வந்து வருகிறது. அதான் வந்து மேலைத்தேயத்துல வந்து கத்தோலிக்க மதம் காணப்படுது. இந்த கத்தோலிக்க மதத்தை வந்து என்னது கீழைத்தேசத்திலே வந்து பரப்பி கொள்ளும் முகமா வந்து குறிப்பா வந்து போர்த்துக்கியர்கள், ஒல்லாந்தர்கள், பிரித்தானியர்கள் வந்து வருகிறது பின்னால 17ஆம் 12ஆம் நூற்றாண்டுல. இப்ப வந்து இப்படி பரப்புக்கா வருகிறதும். ஆனா மேலைத்தேயத்துல வந்து ஒரு வதந்தி ஒன்று கிளப்புது என்னண்டா கீழைத்தேசத்திலேயே கத்தோலிக்க மதம் காணப்படுவதாகவும் கத்தோலிக்க மன்னன் ஒருவன் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் என்ற ரீதியிலையும் வந்து அவருடைய பேர் என்ன பிரஸ்டர் பீனா ராணா இசனா டானா பிரஸ்டர் ஜோன் என்பவர் வந்து கீழைத்தேசில வந்து ஆட்சி செய்து கொண்டிருப்பதாகவும் ஒரு வதந்தி வந்து பரவுது. இந்த வதந்திய நம்பின மேலைத்தேயர்கள் என்ன செய்யணும்டா கீழைத்தேயத்துல வந்து ஒரு மன்னன் வந்து இருக்கிறான் தானே இவனிடம் வந்து ஆதரவை பெற்றுக்கொண்டு கீழைத்தேசில இருக்கிற வேறு வேறு நாடுகள்லயும் வந்து பரப்பலாம், கத்தோலிக்க மதத்தை வந்து பரப்பலாம் என்ற ரீதியில வந்து மேலை தேசத்தர்கள் வந்து முற்படினம். இவனை வந்து கண்டுபிடிச்சிட்டோம்டா நாங்க என்னென்ன இடங்கள்ல வந்து கீழைத்தேசத்துல வந்து நாடுகள்ல வந்து இல்லையோ கத்தோலிக்க மதம் அந்த மதத்தை வந்து பரப்பலாம் என்ற ஆர்வத்தோட வந்து கீழைத்தேசத்துக்கு வந்து வருகிறது எண்ணம். இதனால வந்து நாடுகாண் பயணம் ஏற்படுது. சரியா? விளங்கிட்டா சார் ஓகே. மயூரன்? விளங்குது.
அதாவது மதம் பரப்புற ஆர்வம். அதான் வந்து கீழத்தில ஒரு மன்னன் காணப்படுறான், கத்தோலிக்க மதம் சார்ந்த மன்னன். அவனை வந்து கண்டுபிடிச்சிட்டோம்டா ஏனைய நாடுகளுக்கும் கத்தோலிக்க மதத்தை, கீழத்தில் இருக்கிற நாடுகளுக்கு வந்து கத்தோலிக்க மதத்தை வந்து பரப்பில்லாம ரீதியில வந்து மேலைத்தேவர்கள் வந்து நாடு மதத்தை மேற்கொள்ளினோம். அடுத்தது வர்த்தக போட்டி. நாடுகாண் பயணம் ஏற்படுவதற்கு வந்து வர்த்தக போட்டி முக்கியமானது. 14ஆம் 15ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் வர்த்தகத்துல வந்து சிறந்து பெற்ற நாடாகும். ஏண்டா 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுல வந்து இத்தாலியில புளோரன்ஸ் நகரத்தை மையமாக கொண்டு இந்த மறுமலர்ச்சி வந்து இடம்பெறுது. ஏனெண்டா நான் ஏற்கனவே சொன்னா இந்த மறுமலர்ச்சி வந்து ஏற்படுவதற்கு வந்து கொன்ஸ்டாந்தினோபிள்ல இருந்து ஒட்டோமன் துறைகள் கைப்பற்றப்பட்டதும் ஒரு காரணம். ஏண்டா கீழத்திய மேலத்திய வந்து வர்த்தகம் வந்து தடைப்படுது. இதனால வந்து என்னது மானிய முறை தோற்றம் பெற்று பின்னர் வந்து மறுமலர்ச்சி வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. இப்படி வர்த்தகம் வந்து என்ன தடைப்பட்டமையால வந்து கீழே தேசத்துக்கு வந்து என்னது கப்பல் வழியின் ஊடா வந்து வருகதறினம் என்னது வர்த்தக பொருட்களை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு. இதனால வந்து நாடுகாண் பயணம் வந்து ஏற்படுது. அதாவது வந்து வர்த்தக போட்டி நாடுகாண் பயணத்துக்கு வந்து செல்வாக்கு செலுத்துது. குறிப்பா 14ஆம் 15ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் வர்த்தகத்துல வந்து சிறப்பு பெற்ற நாடாக இத்தாலி வந்து விளங்குது. இவ்வேளையில் புதிய தேசங்களை வந்து கண்டுபிடித்து வர்த்தக தொடர்புகளை வந்து பேணி வந்த போது போர்த்துகல் நாடு வந்து வர்த்தகத்துல வந்து எழுச்சி பெறுது. ஏண்டா இத்தாலி வந்து வர்த்தகத்துல எழுச்சி பெற்றாலும் அதனை விட போர்த்துகல் வந்து என்னது நாடுகாண் பயணத்தை வந்து மேற்கொண்டு குறிப்பா கடலோடி ஹென்றி முதலாம் இம்மானுவேல் 2ஆம் ஜோன் போன்றவர்கள் வந்து நாடுகாண் பயணத்துக்கு வந்து ஆதரவு அளிச்சமையால வந்து குறிப்பா கடலோடி ஹென்றியினுடைய ஆதரவால வந்து போர்த்துகல் நாடு வந்து கீழத்தேசத்துக்கு சென்று கீழத்தேயத்துல வந்து என்னது அதிகளவான வளங்களை வந்து பெற்று மேலை தேசத்துக்கு கொண்டு சென்று குறிப்பா போர்த்துகலுக்கு வந்து கொண்டு சென்று போர்த்துகல்ல வந்து வர்த்தகத்துல வந்து வளர்ச்சி வருது. இதனால வந்து இதனை கண்ட அதாவது வந்து இத்தாலியும் வளர்ச்சி பெருட்டுது, போர்த்துகலும் வளர்ச்சி பெருட்டுது, தங்களுடைய நாட்டையும் வந்து வளர்ச்சிப்படுத்தணும் என்ற ரீதியில வந்து ஏனைய நாடுகள் குறிப்பா இஸ்பானியா, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஒல்லாந்து என்ன நாடு இஸ்பானியா, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஒல்லாந்து போன்ற நாடுகளும் வந்து என்னது போர்த்துகல்லே கீழத்தேசத்து சென்று தங்களுடைய நாட்டை வந்து பொருளாதாரத்தை வளர்ச்சிப்படுத்திட்டு நாங்களும் வந்து வளர்ச்சிப்படுத்தணும் என்ற ரீதியில வந்து கீழத்தேசத்துக்கு வந்து வர முற்படவே நாடுகாண்மை தோற்றம் வருது. சரியா? சார் கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க சார் அது. வர்த்தக போட்டி குறிப்பா வந்து போர்த்துகல் வந்து நாடுகாண் பயணத்தை மேற்கொண்டு கீழத்தேசத்திலிருந்து இருக்கிற பொருட்களை வந்து பெற்று மேலே தேசத்துக்கு கொண்டு போய் தங்களுடைய நாட்டை வந்து வளர்ச்சிப்படுத்தி விட்டது பொருளாதார ரீதியில. சரியா? ஓ சார். அதான் வந்து போர்த்துகல் வந்து கீழே தேசத்துக்கு வந்து இங்க காணப்படுகின்ற பொருட்களை பெற்றுக்கொண்டு போய் மேலே தேசத்துல வச்சு தங்களுடைய நாட்டு போர்த்துகல் நாட்டை வந்து பொருளாதார ரீதியில வந்து வளர்ச்சிப்படுத்தி போட்டுது. இதனை பார்த்து கொண்ட ஏனைய நாடுகள் வந்து தங்களுடைய நாட்டையும் வந்து பொருளாதார ரீதியில வந்து வளர்ச்சிப்படுத்தணும் என்ற ரீதியில வந்து கீழே தேசத்துக்கு வந்து வர முற்படினம். இது வந்து நாடுகாண் பயணத்தோடத்துக்கு வந்து காரணம். சரியா? ஓகே சார். விளங்கிடா? விளங்கிடு சார். அவ்வகையில வந்து என்னென்ன நாடுன்னா இஸ்பானியா, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஒல்லாந்து. இஸ்பானியா, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஒல்லாந்து. முதல்ல இத்தாலி வந்து வர்த்தகத்துல வளர்ச்சி வருது மறுமலர்ச்சியால வந்து. அதற்கு பிறகு வந்து போர்த்துகல் வந்து நாடுகாண்பிடத்தை மேற்கொண்டு வளர்ச்சி வருது. அதனை கண்ட உடனே ஏனைய நாடுகளும் வந்து தங்களுடைய நாட்டை வந்து வளர்ச்சிப்படுத்தணும் என்ற ரீதியில வந்து திருப்பி வந்து நாடுகாண்பிடத்தை வந்து மேற்கொள்ளுது ஏனைய நாடுகள். சரியா? இஸ்பானியா, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஒல்லாந்து. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து சிலுவை போர். சிலுவை போர் குறிப்பாக 11ஆம் 13ஆம் நூற்றாண்டு கால பகுதியில வந்து கீழைத்தேயத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கும் மேலை தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற யுத்தமே சிலுவை யுத்தம். அதாவது கீழைத்தேசத்துல காணப்பட்ட முஸ்லீம் மேலத்தில கிறிஸ்தவர்களுக்கும் இந்த கிறிஸ்தவர்களுக்கு சார்பா வந்து பாப்பரசர் வந்து ஆதரவு வந்து வழங்கினோம். சரியா? யாருக்கு இடங்களை சிலுவை யுத்தம் இடம்பெறுது 11ஆம் 13ஆம் நூற்றாண்டு ஏண்டா கீழைத்தேச முஸ்லிம்களுக்கு மேலத்தேய கிறிஸ்தவர்களுக்கும் இடையில. இப்போரின் போது கீழைத்தேச வளங்களை வந்து கண்டறிந்து கொண்ட மேலைத்தேயர்கள் ஏண்டா இந்த யுத்தம் இடம்பெறைக்க வந்து மேலை தேசத்துல இருந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஆதரவளிக்கும் முகமா வந்து கீழைத்தேசத்துக்கு போயினோம். ஏண்டா ரெண்டு மேலைத்தேயம் கீழைத்தேயத்துக்கு இருந்து போர் நடக்க வந்து மேலைத்தேயத்துல இருந்து கீழைத்தேயத்தை வந்து கைப்பற்றுவதற்கு போயிருந்தானே. அப்படி போகிற சந்தர்ப்பத்துல வந்து கீழைத்தேயத்துல வந்து என்னென்ன வளங்கள் இருக்கிறது என்பதை வந்து
மேலை தேசத்துல இருந்து கீழே தேசத்துக்கு வந்து போனவர்கள் வந்து அறிந்து கொள்ளினம். இப்படி அறிந்து கொண்டு மேலைத்தேய நாடுகளுக்கு வந்து இப்படி என்னென்ன இது வர்த்தக பொருட்கள் வந்து வளங்கள் வந்து காணப்படுகின்றது என்பதை வந்து கூறினம். இப்படி வந்து கூறியமையால வந்து மேலைத்தேயத்துல இருந்த நாடுகள் வந்து என்னது கீழே தேசத்துக்கு வந்து வர முற்பட்டை வந்து நாடுகள் வந்து காரணமா அமையுது. சரியா? சார் ஓகே சார். அடுத்து கப்பல் கட்டும் துறையில வந்து வளர்ச்சி. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல ஆழ்கடலில் பயணிக்கக்கூடிய கப்பல்கள் வந்து ஆரம்ப காலத்துல வந்து காணப்படவில்லை. எனினும் நவீன காலத்தில் ஆழ்கடலில் அச்சமின்றி பயணிக்கக்கூடிய பாரிய கப்பல்கள் வந்து கட்டப்பட்டன. இக்கப்பல் வந்து கீழே தேசங்களை நோக்கி துணிவுடன் பயணிக்க ஆரம்பித்தமையால வந்து நாடுகாண் பயணம் வந்து ஏற்படுது. சரியா? ஏனென்றா கடலோடி ஹென்றி வந்து கப்பல் கட்டு பாடசாலை ஒன்று உருவாக்கி நாடுகாண் பயணம் சார்ந்த விடயங்களை வந்து கற்பிக்கிறாங்க. இதுல இருந்து கற்றவர்கள் வந்து கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்துல வந்து வளர்ச்சி பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். இவர்கள் வந்து என்னது மிக சிறந்த கப்பல் கற்ற வளங்களை கொண்டு கப்பலை வந்து ஆழ்கடல்ல வந்து பயணிக்கக்கூடிய கப்பலை வந்து கற்றார்கள். இதனூடாக வந்து கீழே தேசத்துக்கு வந்து இவர்கள் வந்து வருவதற்கு வந்து இந்த கப்பல் கட்டு தொழில்நுட்பம் வந்து முக்கியமான ஒரு காரணமா வந்து அமைது. சரியா? ஓகே சார். விளங்கிட்டா? அடுத்தது தாய்நாட்டு பற்றும் வீர தீர செயல்களும். சார் இது அதாவது வந்து தாய்நாட்டு பற்றும் வீர தீர செயல்களில் ஈடுபட்ட ஆர்வம். அதாவது தாய்நாடு மீது பற்று, அடுத்த வந்து வீர தீர செயல்கள்ல வந்து ஈடுபடுவதற்கு வந்து ஆர்வம். நாடுகான் பயணத்துக்கு செல்வாக்கு செலுத்திருக்குன்னுடா தாய்நாட்டு பற்றும் வீரதீர செயல்களில் ஏற்பட்ட ஆர்வம். அதாவது வந்து தமது நாடு உலகளாவிய ரீதியில வந்து புகழடைய வேண்டும் என எண்ணிய ஐரோப்பியர்கள் வீரதீர செயல்களை வந்து செய்வதற்கு துணிகிறார்கள். இதனால் சாகசவாதம் எனும் வாதம் வந்து தோற்றம் பெறுது. இத்தகைய வீர செயல்களினால் நாடுகான் பயணம் ஏற்பட்டுக் கொள்ளுது. என்ன காரணம் என்றா இவர்கள் வந்து தங்களுடைய நாட்டை வந்து வளர்ச்சிப்படுத்தணும் என்ற ரீதியிலையும் தங்களுடைய நாட்டை வந்து பெருமைப்படுத்தணும் என்ற ரீதியிலையும் வந்து கீழே தேசத்துக்கு வந்து வருகிறது வந்து அதிகளவான நாடுகளை வந்து கைப்பற்றினம். ஏனென்றா மேலத்திய ஐரோப்பிய நாடுகளுக்கு அடிமையா வந்து கீழே தேச நாடுகள் வந்து காணப்படணும் என்ற ரீதியில வந்து என்னது போர் மற்றும் ஏனைய விடயங்களை வந்து மேற்கொள்ளினம். வீரதீர செயல்களை வந்து மேற்கொண்டமையால வந்து இந்த நாடுகான் பயணம் வந்து ஏற்படுவதற்கு ஒரு காரணமா வந்து அமையுது. இவர்கள் வந்து முற்படுகிறார்கள் என்றா தங்களுடைய நாட்டை வந்து பெருமைப்படுத்தணும் என்ற ரீதியில வந்து முற்பட வந்து நாடுகான் பயணம் வந்து ஏற்படுது. சரியா? சார் விளங்கிட்டா மயூ? விளங்கிட்டு சார். அடுத்த வந்து நாடுகான் பயணம் ஏற்படுவதற்கு உடனடி காரணம் வந்து கான்ஸ்டாந்தினோல் வந்து கைப்பற்றப்படுது. அதாவது வந்து 1453ஆம் ஆண்டு மேலை தேசத்துக்கும் கீழே தேசத்துக்கும் வந்து ஒரு வர்த்தக பாதை மையமா வந்து கொன்ஸ்டாந்தினோல் வந்து காணப்படுது. இந்த கொன்ஸ்டாந்தினோலை வந்து ஒட்டோமன் துருக்கியர் வந்து கைப்பற்றினம். இதனால வந்து என்ன நடக்குதுன்னா கீழே தேசத்துல இருந்து மேலை தேசத்துக்கு போற வர்த்தகம் வந்து தடைபடுது, வர்த்தக பொருட்கள். அதே போன்று மேலை தேசத்துல இருந்து கீழே தேசத்துக்கு வருகின்ற வர்த்தக பொருட்கள் வந்து தடைப்படுது. இந்த வர்த்தக பொருட்கள் வந்து ரெண்டு பகுதிகளையும் வந்து கிடைக்கப்பெறாமையால வந்து மேலை தேசத்துல இருந்து கீழே தேசத்தை நோக்கி இவர்கள் வந்து வர்த்தக பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளும் முகமாக நாடுகான் பயணத்தை வந்து மேற்கொள்ளினர். குறிப்பா வந்து என்னண்டா இதுதான் விடயம். சரியா? சார் மறுபடியும் சொல்லுங்களேன் அது. என்னண்டா வந்து மேலை தேசம் கீழே தேசம் இரண்டுக்கும் நடுவுல வந்து கொன்ஸ்டாந்தினோல் வந்து காணப்படுது. ஏனென்றா கீழே தேசத்துல இருந்து வார வர்த்தக பொருள் வந்து கொன்ஸ்டாந்தினோலை கடந்துதான் மேலை தேசத்துக்கு போகும். அதே போன்று மேலை தேசத்துல இருந்து வருகின்ற வர்த்தக பொருட்கள் வந்து கொன்ஸ்டாந்தினோல் வழியா தான் கீழே தேசத்துக்கு போகும். இப்ப வந்து இதனுடைய நிர்வாகம் மற்றும் கொன்ஸ்டாந்தினோலை வந்து ஒட்டோமன் துருக்கியர் வந்து படையெடுத்து வந்து கைப்பற்றினர். இதனால வந்து மேலை தேசத்துக்கு போற பொருட்களும் கீழே தேசத்துக்கு போற பொருட்களும் வந்து தடப்படுது. இதனால வந்து கீழத்திய பொருட்களை வந்து பெற்றுக்கொண்ட மேலதியர்கள் வந்து பொருட்கள் வந்து கிடைக்கல. இதனால வந்து மேலைத்தேயர்கள் வந்து என்ன செய்யறவன்டா கீழே தேசத்துக்கு வந்து செல்லணும் அந்த வர்த்தக பொருட்களை வந்து பெறணும் என்ற ரீதியில வந்து இவர்கள் என்ன செய்யணும்டா
குறிப்பா வந்து புகையிலை, சர்க்கரை, கோப்பி இந்த பொருட்கள் வந்து கீழத்தேசத்துல வந்து அதிகளவான முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களா வந்து காணப்படுது. சரியா? சரியா? சரி சார். புகையிலை, சர்க்கரை, கோப்பி இந்த பொருட்கள் வந்து கீழே தேசத்துல இருந்து மேலே தேசத்துக்கு வந்து போற பொருட்கள். இது வந்து தடப்பட்டமையால வந்து இந்த பொருட்களை வந்து பெற்றுக்கொள்வதற்காக வந்து மேலே தேசத்துல இருந்து கீழே தேசம் நோக்கி வந்து நாடுகாண் பயணத்தை வந்து மேற்கொள்ள முற்படினோம். அதை வந்து தேடி வந்து கண்டறிய முற்படினோம். எந்த நாட்டுல இருந்து வந்தது, எங்க இருந்து வந்தது வர்த்தக பொருட்கள். அந்த நாடை வந்து தேடி கண்டறிய முற்படவே இந்த நாடுகாண் பயணம் தோற்றப்படுது. சரியா? விளங்கிச்சு சார். அடுத்தது நாடுகாண் பயணத்துல வந்து போர்த்துக்கல்லுடைய பங்கு. அதாவது ஐரோப்பிய வரலாற்றுல வந்து 15ஆம் 16ஆம் நூற்றாண்டு கால பகுதியில் ஏற்பட்டு கொண்ட நாடுகாண் பயணம் வந்து முதலாக போர்த்துக்கல் நாட்டுல தான் ஆரம்பமாகுது. சரியா? குறிப்பாக போர்த்துக்கல் நாட்டு மன்னனாக விளங்குகிற கடலோடி ஹென்றி போர்த்துக்கல் நாட்டு மன்னனாக விளங்குகிற கடலோடி ஹென்றி முதலாம் இம்மானுவேல் முதலாம் இம்மானுவேல் இரண்டாம் ஜோன் போன்ற மன்னர்கள் நாடுகாண் பயணத்துக்கு வந்து ஆதரவளித்தமையால வந்து இந்த நாடுகாண் பயணம் வந்து போர்த்துக்கல்ல வந்து இடம்பெறுது. குறிப்பா கடலோடி ஹென்றி வந்து என்ன செய்யறாருண்டா, மாலுமிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக கடலோடி ஹென்றி வந்து மாலுமிகளுக்கு வந்து பயிற்சி அளிப்பதற்காக சார்க் ட்ரெஸ் சார்க் ரெஸ் என்ற இடத்தில் சார்க் ரெஸ் என்ற இடத்தில் பயிற்சி கல்வியை நிறுவுறார். அதாவது வந்து பயிற்சி பாடசாலையை வந்து நிறுவுறார். சார்க் ரெஸ் என்ற இடத்துல வந்து பயிற்சி பாடசாலையை நிறுவி அங்க வந்து என்ன செய்யறாருண்டா, தேசப்படம் குறித்தல், கப்பல் கட்டும் பயிற்சி முதலான பயிற்சிகள் வந்து மாலுமிகளுக்கு வந்து வழங்குறார். இதனால கடலோடி ஹென்றியினால வந்து மாலுமிகளுக்கு வழங்கப்பட்ட பயிற்சியால வந்து 1415ஆம் ஆண்டு எழுதப்ப 1415ஆம் ஆண்டு மொடோரியா சனேரியா மொடோரியா சனேரியா அல்லது கனேரியா மொடோரியா கனேரியா அசோரஸ் போன்ற பகுதிகள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. 1415ஆம் ஆண்டு கடலோடி ஹென்றியினுடைய இந்த பயிற்சியால வந்து மொடோரியா கனேரியா அசோரஸ் மொடோரியா கனேரியா அசோரஸ் போன்ற பகுதிகள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அதே போன்று 1445இல் கேம்பியா வேட்முனை தீவுகள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. முதல் மொடோரியா சனேரியா அசோரஸ் 1415ஆம் ஆண்டு மொடோரியா சனேரியா அசோரஸ் போன்ற பகுதிகள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அதே போன்று 1445ஆம் ஆண்டு கேம்பியா வேட்முனை தீவு வந்து கண்டுபிடிக்கப்படுது இவருடைய இந்த பயிற்சியினால. சரியா? ஓகே சார். அடுத்தது 1486ஆம் ஆண்டு நாடுகாண் பயணத்தில் ஈடுபட்டு கொண்ட பார்த்தலோமிய டயஸ் நாடுகாண் பயணத்துல வந்து ஈடுபட்டு கொண்ட பார்த்தலோமிய டயஸ் வந்து என்ன செய்யறாருண்டா, போர்த்துக்கல்ல இருந்து தன்னுடைய நாடுகாண் பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறார். இப்படி போர்த்துக்கல்ல இருந்து ஆரம்பிச்ச இவர் அத்லாந்திக் சமுத்திரத்தின் வழியா செல்கிறார். இப்படி அத்லாந்திக் சமுத்திரத்தின் ஊடாக சென்று ஆப்பிரிக்கா கண்டத்தின் கரையோரமாக பயணிக்கிறார். முதல்ல வந்து போர்த்துகல்ல இருந்து வழிகிட்டு அத்லாந்திக் சமுத்திரத்துல வந்து போறார். அத்லாந்திக் சமுத்திரத்தின் ஊடாக போய் ஆப்பிரிக்க கண்டத்தின் கரையோர பகுதியா வந்து போறார். இப்படி ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய தென்முனைய வந்து கண்டறிகிறார். ஏனென்றா இவர் அதுக்கு அங்கால போயிருக்க அந்த புயல் வந்து ஏற்பட்டமையால வந்து அதிலேயே நிப்பாட்டுறார். இதனை வந்து நன்னம்பிக்கை முனை என பெயரிடுறார். சரியா? இல்ல புறவர் சார் பார்த்தலோமிய டயஸ் வந்து இப்படி போறார். போய் அங்கு புயலால வந்து அதுல வந்து திரும்பி வார. இதனால வந்து புயல் முனை என பெயரிடுற. சரியா?
பார்த்தலோமிய டயஸ் வந்து 1486 நாடுகாண் பயணத்தை மேற்கொண்டு போர்த்துக்கல்ல இருந்து அத்லாந்திக் சமுத்திரத்தின் வழியாக ஆப்பிரிக்க கண்டத்தின் கரையோரமாக பயணித்து ஆப்பிரிக்க கண்டத்தின் தென்முனையை வந்து கண்டுபிடிக்கிறார். அங்கிருந்து கீழே தேசத்துக்கு வந்து புறப்பட்ட போது தொடர்ந்து பயணிக்க முடியாத காரணத்தால வந்து புயல் வந்து வீசுது. இந்த புயலால வந்து இவர் வந்து தொடர்ந்து பயணிக்காம போர்த்துக்கல்லுக்கு வந்து திரும்பி வரார். அப்படியே அந்த புயல்ல வந்து வீசப்பட்ட அந்த முனை இருக்கല്ലോ ஆப்பிரிக்கான முனை, அந்த முனைய வந்து புயல் முனை என பேர். சரியா? ஓகே சார், விளங்கிச்சு. அது என்ன நன்னம்பிக்கை முனை பின்னால வர சொல்றோம். பார்த்தலோமிய டயஸ் வந்து ஆப்பிரிக்கான தென்முனைய வந்து புயல் முனை என பேர். சரியா? அடுத்தது பார்த்தலோமிய டயசினால் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இப்புயல் முனையானது கீழே தேசத்துக்கு செல்வதற்கான ஒரு திறவுகோலாகும். ஏண்டா வந்து கீழே தேசத்தை வந்து எப்படி செல்லாமன்ற வழி வந்து குழப்பமா இருந்து அந்த காலத்துல இவர் வந்து பார்த்தலோமிய டயஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒன்றை வந்து கண்டுட்டாருன்றதால வந்து அது ஒரு இலக்கா வச்சு ஏனையவர்கள் வந்து பயணிப்பதற்கு வந்து அது ஒன்று ஒரு வழியா வந்து மேனத்திய மன்னர்கள் வந்து என்ன நம்பினம். அப்படி திறவுகோலாக அமைந்தது எண்ணி இரண்டாம் ஜோன் மன்னன் அந்த புயல் முனைக்கு வந்து பேர் விடுறாரு என்னன்னா நன்னம்பிக்கை முனை என பேர் சூட்டுறார். அந்த புயல் முனைக்கு வந்து இரண்டாம் ஜோன் மன்னன் என்ன பேர் வைக்கிறாருண்டா நன்னம்பிக்கை முனை. நன்னம்பிக்கை முனை என இரண்டாம் ஜோன் மன்னன் வந்து அந்த புயல் முனைக்கு வந்து பேருறார். இதனைத் தொடர்ந்து இந்த இரண்டாம் ஜோன் மன்னன் வந்து வாஸ்கோடகாமா வந்து அனுப்பி வைக்கிறார் அந்த வழியாக. சரியா? முதல்ல பார்த்தலோமிய டயஸ் வந்து போர்த்துகல்ல இருந்து அத்லாந்திக் ஊடா சென்று ஆப்பிரிக்கா கண்டத்தின் தென்முனையை அடைகிறார். புயல் வந்த காரணத்தால் இவர் திரும்பி போறார். அந்த புயல் வந்த இடத்தை வந்து புயல் முனையன்னு இடுறார். அந்த புயல் முனைய வந்து இரண்டாம் ஜோன் மன்னன் வந்து நன்னம்பிக்கை முனை, ஏன்டா கீழே தேசத்துக்கு போறதுக்கான ஒரு வழி ஒன்று கிடைச்சிட்டு என்றால வந்து நன்னம்பிக்கை முனையன்னு இடுறார். அந்த நன்னம்பிக்கை முனையனை பேரிட்டதோடு மட்டுமல்லாது வாஸ்கோடகாமா வந்து அந்த வழியாக போக சொல்லி அனுப்பி வைக்கிறார். சரியா? விளங்கிச்சு சார். அடுத்தது 1497 போர்த்துக்கல்லில் இருந்து 1497 போர்த்துக்கல்லில் இருந்து இரண்டாம் ஜோன் மன்னனுடைய ஆதரவுடன் வாஸ்கோடகாமா பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறார். யார்? பார்த்தலோமிய டயசனுடைய வழியாக போறார். சரியா? இவர் அந்த வழியா பார்த்தலோமிய டயசனுடைய வழியாக போய் ஆப்பிரிக்கா கண்டத்தின் தென்முனை வழியாக பயணித்து 1498 இத்தாலியின் இந்தியாவின் கள்ளிக்கோட்டையை வந்து அடைகிறார். சரியா? ஓகே சார். 1497 போர்த்துகல்ல இருந்து வாஸ்கோடகாமா புறப்பட்டு பார்த்தலோமிய டயஸ் தென்முனையூடாக சென்று இந்தியாவின் கள்ளிக்கோட்டையை வந்து அடைகிறார். எத்தனையாம் ஆண்டு? 1498 இந்த கள்ளிக்கோட்டை வந்து கலிகட், கள்ளிக்கோட்டை அல்லது கலிகட் அல்லது கோழிக்கோடு போன்ற பெயர்களால் வந்து அழைக்கப்படுது. சரியா? எழுதிட்டியா? சார் அதை கொஞ்சம் மறுபடியும் சொல்லாலே. கள்ளிக்கோட்டை அல்லது கலிகட். காணா லீனா இக்கன்னா காணா இட்டனா கலிகட், கலிகட். அடுத்த வந்து கோழிக்கோடு என்னது கள்ளிக்கோட்டை அல்லது கலிகட் அல்லது கோழிக்கோடு என்ற பிரதேசத்தை வந்து கண்டறிகிறார். சரியா? வாஸ்கோடகாமா குழுவினர்கள் கள்ளிக்கோட்டை அடைந்த போது அங்கு ஆட்சி புரிந்த சாமோர் என்ற ஆட்சியாளன் வாஸ்கோடகாமா வந்து சந்திக்கிறான். சரியா? சார் எங்க உள்ளவர் சார்? இந்தியாவில கள்ளிக்கோட்டைக்கு வந்து வாஸ்கோடகாமா போய் சேரார் 1498 சரியா? ஓகே சார்.
இவர் இந்தியாவுக்கு வந்து போனா கள்ளிக்கோட்டைக்கு போனா அப்புறம் அங்கு வந்து ஆட்சி செய்கிற சாமோர் என்ற ஆட்சியாளன் வந்து இவரை வந்து சந்திக்கிறார். சாமோர். சாமோர். சரியா? சரி சார். இவர் வந்து சந்திக்க வாஸ்கோட காமா வந்து சாமோருக்கு என்ன சொல்றாருண்டா, நாங்கள் வாசனை சரக்குகளையும் கிறிஸ்தவ சகோதரர்களையும் தேடி வந்துள்ளோம் என்ற கருத்தை வந்து வாஸ்கோட காமா வந்து கூறுறார். சரியா? ஓகே சார். இவர் கூறோடு மட்டுமல்லாது மதம் பரப்புவதற்காக மட்டுமே இங்கு வந்திருக்கிறோம் என்ற நடவடிக்கையை வந்து குறிப்பிடுறார் இவர்கிட்ட, சாமோர்கிட்ட. ஏனெண்டா கீழைத்தீவுல வந்து என்னது, ஒரு கிறிஸ்தவ தலைவன் அரசன் ஒருத்தன் இருக்கிறதா வந்து வதந்தி ஒன்று காணப்பட்டதுல மேலே தேயத்துல. ஓம் சார். அதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் இவர் வாரர் வாஸ்கோட காமா. கீழைத்தீவுல வந்து யாரா இருப்பினும் தானே அவரை கண்டுபிடிக்கத்தான் வாரார் இவர். இப்படி ஓகே சரி வரைக்க சரி. வந்து சாமோர்கிட்ட சொல்ல என்னன்னா வந்து நான் உங்க கிட்ட வாரேன் சரியோ, வரைக்க நீ வந்து கேட்பானே என்னத்துக்கு வந்து நீங்க அதே மாதிரி தான். சாமோர் சாமோர் வந்து கேட்க இவர் இப்படி சொல்றார். சரியா? அடுத்த வந்து ஓகே. 1500ஆம் ஆண்டு 1500ஆம் ஆண்டு 1500ஆம் ஆண்டு பெட்ரோ கேப்டால் பேனா இட்டனா ட்ரோனா கானா இப்பனா டிராவனல பெட்ரோ கேப்டால் போர்த்துக்கல்லில் இருந்து அத்லாந்திக் சமுத்திரத்தின் வழியே பயணித்து அமெரிக்க கண்டத்தில் உள்ள பிரேசில் அல்லது தி தியோடி ஜெனிரோ பிரதேசத்தை வந்து கண்டுபிடிக்கிறார். சரியா? பிரேசில் அல்லது ரியோடி ஜெனிரோ அல்லது தியோடி ஜெனிரோ. 1500ஆம் ஆண்டு பெட்ரோ கேப்டால் வந்து போர்த்துக்கலில் இருந்து அத்லாந்திக் சமுத்திரத்தின் வழியே பயணித்து அமெரிக்க கண்டத்தில் உள்ள பிரேசில் அல்லது ரியோடி ஜெனிரோ என்ற பிரதேசத்தை வந்து கண்டுபிடிக்கிறார். சரியா? சரி சார். இவ்வாறாக நாடுகான் பயணத்தில் ஈடுபட்டு நாடுகான் பயணிகள் வந்து புதிய தேசங்களை வந்து கண்டுபிடித்த வேளையில் 1503ஆம் ஆண்டு போர்த்துகல் நாட்டைச் சேர்ந்த தேச சஞ்சாரி அல்பகூர் அல்பகூர் என்பவர் இந்தியாவின் கோவை பகுதியை ஆக்கிரமிப்பதில் நடவடிக்கைகளை வந்து எடுத்து வந்தார். சரியா? அதாவது நாடுகான் பயணத்தில் ஈடுபட்டு நாடுகான் பயணிகள் வந்து போர்த்துகல் சார்பா வந்து பல்வேறுபட்ட நாடுகான் பயணிகள் வந்து நாடுகான் பயணத்தை மேற்கொண்டு புதிய புதிய நாடுகளை வந்து கண்டுபிடிக்கணும். இப்படி 1503ஆம் ஆண்டு போர்த்துகல் நாட்டைச் சேர்ந்த தேச சஞ்சாரி அல்பகூர் என்பவர் இந்தியாவின் கோவை பகுதியை வந்து எப்படியாவது வந்து ஆக்கிரமிப்பதற்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டு வாரார். சரியா? ஓகே சார். இவ்வளவு வந்து போர்த்துகல் நாட்டினுடைய பங்கு. விளங்கிட்டா? ஓம் சார் ரைட். அடுத்த இஸ்பானியாவினுடைய பங்கை பார்ப்போம். ஒரு ஆள் வந்து இல்லையா சரி சார். பாருமா. சரி, நாடுகான் பயணத்துல வந்து இஸ்பானியாண்ட பங்கு. ஐரோப்பிய வரலாற்றில் போர்த்துகலை அடுத்து நாடுகான் பயணத்துல ஈடுபட்ட ஐபீரியன் தீபகற்ப நாடா இஸ்பானியா வந்து விளங்குது. இந்நாடு அத்லாந்திக் சமுத்திரத்தை நோக்கி அமைந்திருந்த காரணத்தால் மன்னர்கள் அளித்த ஆதரவினாலும் கடல் வழி ஊடாக நாடுகான் பயணத்தில் ஈடுபட்டு போர்த்துகல் பெற்று வந்த லாபத்தை இஸ்பானியா தங்களும் அதாவது என்னண்டா, போர்த்துகல் வந்து நாடுகான் பயணத்தை மேற்கொண்டு அதிகளவான லாபத்தை வந்து பெற்றிடுதல்லோ, அதே போன்று தங்களுடைய நாடை வந்து நாங்களும் பலப்படுத்தணும் என்ற ரீதியில வந்து இஸ்பானியா வந்து நாடுகான் பயணத்துல வந்து ஈடுபடுது. இஸ்பானிய
அளித்த ஆதரவும் நாடுகாண் பயணத்துல வந்து ஈடுபடுவது செல்வாக்கு செலுத்தினார். குறிப்பா வந்து இஸ்பானிய நாட்டு மன்னனாக பேர்டினன் இசபெல்லா ஐந்தாம் சார்ல்ஸ் மன்னர்களுடைய ஆதரவினோட தான் நாடுகாண் பயணம் வந்து ஈடுபடுது. ஒன்று பேர்டினன் இசபெல்லா, அடுத்த வந்து ஐந்தாம் சார்ல்ஸ். பேர்டினன் இசபெல்லா ஐந்தாம் சார்ல்ஸ் போன்ற மன்னர்களுடைய ஆதரவினால் நாடுகாண் பயணம் வந்து ஈடுபடப்படுது சரியா. சரி சார். அடுத்த 1492ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்தோபஸ் கொலம்பஸ் பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற நாட்டவரின் உதவியை பெற்ற போதும் அந்த நாட்டவர்கள் ஆதரவளிக்கவில்லை. எனது கிறிஸ்தோபஸ் கொலம்பஸ் வந்து பிரான்சிடமும் இங்கிலாந்திடம் வந்து உதவியை நாடுறார். ஆனா அந்த நாடு வந்து உதவியை வந்து அளிக்கலையாம் சரியா. ஓகே சார். 1492ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டை சேர்ந்த கொலம்பஸ் வந்து பிரான்சிடமும் இங்கிலாந்திடம் வந்து உதவி கேட்குது, நாங்க கீழ்த்தியதுல வந்து நாடுகள் பிடித்த மேற்கொள்ள. ஆனா அவர்கள் வந்து ஆதரவு அளிக்கல. இதனைத் தொடர்ந்து இஸ்பானிய நாட்டு மன்னனான பேர்டினன் இசபெல்லா வந்து ஆதரவு வந்து அளிக்கிறார். பேர்டினன் இசபெல்லா வந்து ஆதரவு வந்து அளிக்கிறார். இந்த ஆதரவை பயன்படுத்தி கொண்டு இவர் வந்து நாடுகாண் பயணத்தை வந்து மேற்கொள்றார். இந்த நாடுகாண் பயணத்தை மேற்கொண்டு புதிய புதிய நாடுகளை வந்து கண்டுபிடிக்கிறார். அந்த புதிய புதிய பகுதிகளுக்கு வந்து இந்தியா இந்தியா என பேர் சூட்டி வாரார் சரியா. ஓகே சார். வடிவேல் ஒரு படத்துல திரிசா திரிசான்னு சொல்ற மாதிரி இவர் இந்தியா இந்தியான்னு ஒவ்வொரு பகுதிக்கு வந்து சொல்லி கொண்டு வாரார் சரியா. ஆமாம் இப்படி சார். இவர் அதான் கொலம்பஸ் அமெரிக்கா கண்டத்தில் கண்டறியப்பட்ட புதிய பகுதிகள் வந்து பின்னால வந்து மேற்கிந்திய தீவு என அழைக்கப்பட்ட. அதான் வந்து கொலம்பஸ் வந்து சார் அவர் பிழையாத்தானே சார் சொல்லியிருக்காரு. அதான் இவர் வந்து இந்தியாவை கண்டுபிடிக்க அமெரிக்க கண்டத்துல காணப்படுகின்ற புதிய புதிய பகுதிகளை வந்து கண்டுபிடிக்கிறார். அதை வந்து இந்தியா இந்தியான பேர் சூட்டி வாரார். அந்த இந்தியா என பேர் சூட்டப்பட்ட பகுதி வந்து பிற்காலத்துல வந்து மேற்கிந்திய தீவு கூட்டம் என அழைக்கப்படுது சரியா. விளங்கிச்சு சார். கொலம்பஸ் வந்து போறார், அங்க வந்து இதான் இந்தியா இதான் இந்தியான்னு ஒரு 4-5 இடத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த இடம் வந்து பிற்காலத்துல மேற்கிந்திய தீவு கூட்டம் என அழைக்கப்படுது சரியா. அந்த இடங்களாக ஹிஸ்பனியோலா வடமொழி ஹிஸ்பனியோலா 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 வெனிசுவேலா, அடுத்தது கொன்ஸ் ஜமாக்கா கொன்ஸ் ஒன்று, அடுத்த வந்து ஜமாக்கா என்னொண்டு, அடுத்த வந்து பகாமஸ். ஹிஸ்பனியோலா, வெனிசுவேலா, கொன்ஸ், அடுத்த ஜமாக்கா, அடுத்த பகாமஸ் உள்ளிட்ட பகுதிகள் வந்து கண்டுபிடிக்கப்படுது சரியா. ஓகே சார். இந்த தீவு கூட்டத்தை வந்து கரீபியன் தீவு கூட்டம் எனவும் புதிய தேசம் எனவும் அழைக்கப்படுகிறது சரியா. இந்த தீவு கூட்ட பகுதிகள் வந்து கரீபியன் தீவு கூட்டம் எனவும் புதிய தேசம் எனவும் அழைக்கப்படுது. ஓகே சார். அதான் வந்து இவர் கண்டுபிடிச்ச பகுதியை வந்து பிற்காலத்துல என்னது மேற்கிந்திய தீவு கூட்டத்துல காணப்பட்ட அந்த பகுதிகளை வந்து கரீபியன் தீவு கூட்டம் எனவும் புதிய தேசம் எனவும் அழைக்கப்படுது. அடுத்த இத்தாலி நாட்டைச் சேர்ந்த இத்தாலி நாட்டைச் சேர்ந்த அமெரிக்கோ வெஸ்புசி இத்தாலி நாட்டைச் சேர்ந்த அமெரிக்கோ வெஸ்புசி நாடுகாண் பயணத்துல வந்து ஈடுபட்டு கொலம்பஸ் கண்டறிந்த பகுதிகள் இந்தியா அல்ல எனவும், அமெரிக்க வெஸ்புசி வந்து எத்தனையாம் ஆண்டு 1501ஆம் ஆண்டு
அமெரிக்க வெஸ்புசி வந்து நாடுகான் பயணத்தை வந்து மேற்கொள்றார். இந்த நாடுகான் பயணத்தின் ஊடாக கொலம்பஸ் வந்து கண்டுபிடிச்ச வந்து இந்தியா இல்ல, அது அமெரிக்க கண்டத்தில் உள்ள மேற்கிந்திய தீவு கூட்டங்கள் எனவும் என கண்டுபிடிச்சோட மட்டுமில்ல புதிய கண்டம் எனவும் அழைக்கப்படுகின்ற அமெரிக்க கண்டத்தை வந்து அமெரிக்க வெஸ்புசி வந்து கண்டறிகிறார். சரியா? இ- அதான் வந்து கொலம்பஸ் வந்து மேற்கிந்திய தீவு இந்தியா குறிப்பிட்டு மேற்கிந்திய தீவு கூட்டத்தை வந்து கண்டுபிடிக்கிறார். அதை வந்து இவர் வந்து பின்னால போய் அதை உறுதிப்படுத்தி அமெரிக்க கண்டத்தினை வந்து கண்டுபிடிக்கிறார். சரியா? சார் இந்த கொலம்பஸ் சொன்னது வந்து அமெரிக்க எக்ஸ்பிரஸ் தானே சார் ஓ மாத்துறாரு? மாத்திரை சோ அமெரிக்க கண்டத்தில் உள்ள மேற்கிந்திய தீவு கூட்டங்கள் என கண்டுபிடித்ததோடு புதிய கண்டம் என அழைக்கப்படுகின்ற அமெரிக்க கண்டத்தினையும் வெஸ்புசி கண்டறிகிறார். சரியா? ஓகே சார். இவர் வந்து அந்த இது இந்தியா வந்து மேற்கிந்திய தீவு கூட்டம் என கண்டுபிடிச்சது இவர் தான். அதே போன்று அமெரிக்கா கண்டத்தை கண்டுபிடிச்சது இவர் தான், வெஸ்புசி. அடுத்து 1513 1513 1513ஆம் ஆண்டு வஸ்கோ நியூ நெல் த பெல்லோபா வாஸ்கோ நியூ நெல் த பெல்போவா வாஸ்கோ நியூ டெல் த பெல்லோவா என்பவர் இஸ்பானியா சார்பா நாடுகான் பயணத்தில் ஈடுபட்டு தங்கம் தேடிச் சென்று பனாமா கால்வாயை கண்டுபிடித்தார். 1513ஆம் ஆண்டு வஸ்கோ நியூ நெல் த பெல்போவா என்பவர் இஸ்பானியா சார்பாக நாடுகான் பயணத்தில் ஈடுபட்டு தங்கம் தேடிச் சென்று பனாமா கால்வாயை கண்டுபிடிச்சார். எல்லாரும் இந்த தங்கத்தின் மேல அதிக அளவு ஆர்வம் தான் இருக்கு போல. என்ன ஸ்ரீலங்கால அச்சுனா தேடி கொண்டிருந்த மாதிரி அச்சுனா தேடி கொண்டிருந்த மாதிரி அங்கேயும் வர்றான். சார் அதை தேடி போயிட்டு தான் என்னவா கால்வாய் சார்? பனாமா கால்வாய்னா? பனாமா கால்வாய். ஓகே சார். அவர் தங்கத்தை தேடினார், இவரும் தங்கத்தை வச்சு கொடுக்க. அவ்வளவுதான். அவ்வளோதானே சார்? அவ்வளவுதான், முடிச்சு விட்டாரு. 1519ஆம் ஆண்டு 1519ஆம் ஆண்டு பேர்டினன் மகளன் ஓகே சார். பேர்டினன் மகளன் 5ஆம் சார்ல்ஸ் மன்னனின் ஆதரவை பெற்று உலகத்தை சுற்றி வர புறப்படுறார். 1519ஆம் ஆண்டு பேர்டினன் மகளன் 5ஆம் சார்ல்ஸ் மன்னனின் ஆதரவை பெற்று உலகத்தை சுற்றி வர முற்படுற. சரியா? ஓகே சார். 5 கப்பல்களில் 267 மாலுமிகளுடன் 5 கப்பல்ல 267 மாலுமிகளுடன் 5 கப்பல்களில் 267 மாலுமிகளுடன் அத்லாந்திக் சமுத்திரத்தின் அத்லாந்திக் சமுத்திரத்தின் வழியாக ஓகே சார். வழியாக பயணித்து பெட்ரகேனியா அடுத்த நெருப்புத்தீவு ஓகே சார். பெட்ரகேனியா நெருப்புத்தீவு மகளன் தொடுகடல் பெட்ரகேனியா நெருப்புத்தீவு மகளன் தொடுகடல் ஓகே சார். பெட்ரகேனியா நெருப்புத்தீவு போன்ற இடங்களை கடந்து அமைதி பெருங்கடல் என அழைக்கப்படும் பசிபிக் சமுத்திரத்தில் அமைதி பெருங்கடல் என அழைக்கப்படுகின்ற பசிபிக் சமுத்திரத்தில் 97 நாட்கள் தொடர்ச்சியாக பயணித்து
பெயரற் பெயரற்று இருந்த தீவு கூட்டத்தை வந்து கண்டுபிடிக்கிறார் சரியா. அதாவது இவர் போறார், போய் அங்க பெயர் ஒன்றும் இல்லாம ஒரு ஒரு தீவு கூட்டம் ஒன்று காணப்படுது, அதை வந்து கண்டறிகிறார் சரியா. ஓகே சார். இப்பெயரில்லாத தீவு கூட்டத்துக்கு ஐந்தாம் சார்ல்ஸ் தான் தனக்கு ஆதரவளிக்கிறார். ஓம் சார். அவருடைய மகனுடைய பெயரை வந்து இதுக்கு சூட்டுறார். 2ஆம் பிலிப் தான் 5ஆம் சார்ல்ஸனுடைய மகன். அந்த தீவு ஓகே கூட்டத்துக்கு சார். வந்து பிலிப்பைன்ஸ் தீவு என பேர் சூட்டுறார். பிலிப்பைன்ஸ் அவரோட தீவு. ஓகே ஆ சார். அவருடைய பிலிப் பேரை சிறப்பா இன்னைக்கு ஓ வச்சிருக்காங்க அதுக்கு. ஓ 5ஆம் சார்ல்ஸனுடைய மகன் 2ஆம் பிலிப்பினுடைய நினைவாக பிலிப்பைன்ஸ் தீவு என பெயரிடப்படுது. இப்படி பெயரிட்டதோடு மட்டுமல்லாது அந்த முந்திரி கொட்ட சார் என்ன செய்யறாருண்டா, இந்த தீவு கூட்டம் வந்து இஸ்பானியாக்கு தான் சொந்தம் என உரிமை கொண்டாடுறார் சரியா. ஓகே சார். அங்கிருந்த சுதேச மக்கள் வந்து என்ன செய்யணும்டா, மகளன் உள்ளிட்ட குழுக்களுக்கு இடையில வந்து போர் சமரொண்ட செய்யணும். அதான் வந்து என்னது, மகளன் குழுவை வந்து இவர்கள் வந்து எதிர்க்கிறார்கள், எங்கட இடத்தையே பிடிக்க போறாங்க சரியா. ஓகே சார். அந்த இதுல அச்சுனா துவக்க காட்டி சுடுற மாதிரிண்டாம் அப்படித்தான் சுடுவெண்ணாயண்டு. அதே மாதிரி தான் அங்க 2 பேருக்கு இடையில சுடுவெண்ணாயண்டு சண்டை நடந்துக்கும். இப்படி அந்த குழுக்கடியில் இடையில வந்து சமர் நடைபெறுது. இதில் மகளனும் பல மாலுமிகளும் வந்து கொல்லப்படினம் சரியா. ஓகே சார். கொல்லப்பட்டமையால வந்து எஞ்சிய மாலுமிகள் வந்து டோல் கனோ எனது சாரி டேல் கனோ என்ற மாலுமி தலைமையில வந்து டேல் கனோ என்ற மாலுமி தலைமையில வந்து விக்டோரியா கப்பலில வந்து ஏறி இஸ்பானியாவுக்கு வந்தடைனம். சரி, எதுல ஏறி வராங்க சார்? விக்டோரியா கப்பல். ஓகே சார். எத்தனாம் ஆண்டா 1521ஆம் ஆண்டு இஸ்பானியாவுக்கு வந்தடைனம் சரியா. ஓகே சார். இதுவே உலகை சுற்றிய முதலாவது பயணம் எனவும் பெருமை மகளனையே சாரும். அதாவது வந்து இவர்கள் வந்து என்னது உலகை சுற்றி, இதான் உலகை சுற்றி வந்த முதலாவது ஒரு பயணம், இது வந்து மகளனை தான் சாரும் என குறிப்பிடப்படுது சரியா. ஓகே சார். இதனைத் தொடர்ந்து பெர்னாண்டோ கோர்டேஸ் வந்து என்ன செய்யறாருண்டா, பெர்னாண்டோ கோர்டேஸ் ஓகே சார். மெக்சிகோ வந்து கண்டுபிடிக்கிறார். ஓகே சார். அடுத்தது வந்து பிரான்சிஸ்கோ பிசரோவால வந்து பேரு பிரதேசம் வந்து கண்டுபிடிக்கப்படுது. பிரான்சிஸ்கோ பிசரோ என்பவரால வந்து பேரு அல்லது பெரு பிரதேசம் வந்து கண்டுபிடிக்கப்படுது சரியா. ஓகே சார். இவ்வளவு தான் இஸ்பானியாண்ட நாடு கம்பெனம். அடுத்த வந்து ஏனைய நாடுகளின் பங்கு ரெண்டு போட பாகடி. அதுல இங்கிலாந்து போடப்பா. இங்கிலாந்து ஓகே சார். சார்பா இங்கிலாந்து. ஜோன் காபர்ட், செபஸ்டியன் காபர்ட் 2 பேரை, ஜோன் காபர்ட், செபஸ்டியன் காபர்ட் இவர்கள் வந்து என்ன செய்யணும்டா, நியூ பொன்லாந்து என்ற பனிகூடிய பிரதேசத்தையும் கேப்ரட்டோன் முனையையும் கண்டுபிடிக்கணும். இந்த 2 பேரும் நியூ பொன்லாந்து என்ற பனி கூடிய பிரதேசத்தையும் கேப்ரட்டோன் முனையையும் கண்டுபிடிக்கணும் சரியா. ஜோன் கபர்ட், செபஸ்டியன் கபர்ட் போன்றவர்களால வந்து நியூ பொன்லாந்து என்ற பனிகூடிய பிரதேசமும் கேப்ரட்டோன் முனையும் கண்டுபிடிக்கப்படுது சரியா. ஓகே சார். பிரான்சிஸ் டிரேக் பிரான்சிஸ் சரி, அது சொல்ல பிரான்சிஸ் டிரே முதலாக உலகை சுற்றி வந்த ஆங்கிலேய தேச மாலுமி. பிரான்சிஸ் டிரே முதலாக உலகை சுற்றி வந்த ஆங்கிலேய தேச மாலுமி சரியா.
ஓகே சார். அடுத்த டான் ஃபியரால வந்து ஆஸ்திரேலியா. டான் ஃபியரால வந்து ஆஸ்திரேலியா. சார் மறக்க சொல்லுங்க சார். டான் ஃபியர். டான் ஃபியர் என்பவரால வந்து ஆஸ்திரேலியா. டான் ஃபியரால வந்து ஆஸ்திரேலியா. ஓகே சார். அடுத்த ஜேம்ஸ் குக்கால வந்து தென்கிழக்கின் புதிய பகுதி. ஜேம்ஸ் குக். ஜேம்ஸ் ஒரு குக்கு. ஜேம்ஸ் குக் தென்கிழக்கின் புதிய பகுதி. ஜேம்ஸ் குக் தென்கிழக்கின் புதிய பகுதி. ஓகே சார். அடுத்த ஹில்பர்ட் பலட்டர்டலி. ரெண்டு பேரை ஹில்பர்ட் உண்டு, பலட்டர்டலி உண்டு. வடமொழி ஹீனா ஹில்பர்ட். ஓகே சார். பலட்டர்டலி. இவர்கள் வந்து இங்கிலாந்தை சேர்ந்த நாடுகாண் பயணிகளை. அவங்க ரெண்டு. ஓகே சார். அடுத்த பிரான்ஸ் கிடைக்கும் போடு. சார் அவங்க 2 பேரும் எதை சார் கண்டுபிடிச்சாங்க? அவர் கண்டுபிடிச்ச போடியில அவர்கள் இங்கிலாந்து சேர்ந்த நாடுகாண் பயணிகளை. அவர் ஓகே சார். வரமாட்டம் எதுக்கும் தெரிஞ்சிருக்கணும் இந்த இங்கிலாந்து யாருண்டு ஓகே ஸ்பாட்டுக்கு வந்தா. சார். இவையெல்லாம் முக்கியமான முன்னுக்காக. அடுத்த பிரான்ஸ். ஓகே சார். ஒன்று ஜொலாய்ட். ஜொலாய்ட். அடுத்த லாசலே. ஜொலாய்ட். லாசாலே. ஓகே சார். இவராலே வந்து மிசூரி மிசிசிப்பி பிரதேசம் வந்து கண்டுபிடிக்கப்படுது. மிசூரி மிசிசிப்பி. மிசூரி மிசிசிப்பி. ஜொலாய்ட் லாசாலே என்பவரால வந்து மிசூசி மிசிசிப்பி. ஓகே சார். அடுத்தது வந்து சம்னென் மார்க் பிடோவால வந்து சம்னென் மார்க் பிடோவால வந்து குவிக்பெக் அதாவது கியூபெக். சம்னென் மார்க் பிடோவால வந்து குவிபெக் அல்லது கியூபெக். சரியா? குயிபெக் அல்லது கியூபெக். ஓகே சார். அடுத்த ஜக்கிவிஸ் கார்டியஸ். ஜக்கிவிஸ் கார்டியஸ். ஜக்கிவிஸ் கார்டியஸ். ஓகே சார். சென்ட் லோரன்ஸ் நதிக்கரையில் கப்பல் ஓட்டிச் சென்று கனடாவை கண்டுபிடித்தார். ஜக்கிவிஸ் கார்டியஸ் சென்ட் லோரன்ஸ் நதிக்கரையில் கப்பல் ஓடி சென்று கனடாவை கண்டுபிடிச்சார். சரியா? சென்ட் லோரன்ஸ் நதிக்கரையில் கப்பல் ஓடி சென்று கனடாவை கண்டுபிடித்தார். ஓகே. அடுத்த டாஸ்மன். டாவென்னா இசன்னா மானா என்ன? டாஸ்மன். டாஸ்மேன். இவரால வந்து டாஸ்மோனியா அடுத்த நியூசிலாந்து வந்து கண்டுபிடிக்கப்படுது. டாஸ்மோனியா அடுத்த நியூசிலாந்து. டாஸ்மனால வந்து டாஸ்மோனியா அடுத்த நியூசிலாந்து கண்டுபிடிக்கப்படுது. ஓகே சார். அடுத்த ஹென்றி கட்சன். ஹென்றி கட்சன். ஹென்றி கட்சன். கட்சன் நதியும் கட்சன் நதியும் கட்சன் வளைகுடாவும் கண்டுபிடிக்கப்படுது. கட்சன் நதியும் கட்சன் வளைகுடாவும் கண்டுபிடிக்கப்படுது. கட்சன் நதி கட்சன் வளைகுடா. அடுத்த நாடுகாண் பயணத்தின் விளைவுகள் வாபம். ஒன்று புதிய தேசங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டவை. சரியா? ஓகே சார். புதிய 15ஆம் 16ஆம் நூற்றாண்டளவில் மேலத்திய ஐரோப்பியர்கள் கீழத்தேச நாடுகளை கண்டுபிடித்து அந்த நாடுகளில் குடியேற்றங்களை அமைத்துக் கொண்டனர். குறிப்பா போர்த்துகல், இஸ்பானியா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஒல்லாந்து போன்ற நாட்டவர்கள் கடல் வழி பயணங்களை மேற்கொண்டு ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா கண்டங்களை வந்து கண்டுபிடிச்சு தங்களுடைய குடியேற்றங்களை வந்து விருத்தி செய்து கொள்ளும். சரியா? ஓகே சார்.
அடுத்த வந்து வர்த்தகத்துறை வந்து விருத்திப்படுது. ஏனென்றா அதாவது 15ஆம் 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் மேலைத்தியர்கள் நாடுகாண் பயணத்துல வந்து மேற்கொண்டு கீழத்தேச நாடுகள்ல காணப்பட்ட வர்த்தக பொருட்கள் அதிகளவா பெற்று மேலத்தேச நாடுகளுக்கு கொண்டு சென்று வளர்ச்சிப்படுத்தியமால வந்து பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையுது. சரியா? ஓகே சார். அடுத்த சனத்தொகை நெருக்கடி தீர்வு. அதாவது 15ஆம் 16ஆம் நூற்றாண்டு அளவில் ஐரோப்பால வந்து சனத்தொகை பெருக்கம் வேகமா வந்து அதிகரித்து சென்றமையால வந்து இந்த நெருக்கடியை வந்து கட்டுப்படுத்தி கொள்ளும் முகமாக ஐரோப்பியர்கள் வந்து ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்க கண்டங்கள்ல குடியேற்றங்களை வந்து அமைத்து குடியேறி வாழ்ந்தனர். இதனால வந்து சனத்தொகை நெருக்கடி வந்து தீர்வு காணப்பட்டது. சரியா? ஓ சார், இது விளைவா சார்? விளைவோ ஓகே சார். ஓகே. அதே இதான் காரணத்தை வந்து பிளேட்டா மாத்தி போடுறான் நீங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார். அடுத்த பூகோள வடிவமானது என்பது வந்து உறுதிப்படுத்தப்படுது. புவி வந்து கோள வடிவமானது என்று வந்து ஓகே. உறுதிப்படுத்தப்படுது. அதான் நிக்கலஸ் கொப்பனிக்கஸ் வந்து கோளம் என்றால் அதை வந்து உறுதிப்படுத்தும் முகம் வந்து பிற்காலத்துல வந்து மகளன் போன்றவர்களை வந்து உறுதிப்படுத்தப்படுது. சரியா? நிக்கலஸ் கபலிஸ் வந்து எப்படி சார் சொன்னாரு? புவியானது தட்டையல்ல கோள தட்டை. வடிவமானது. ஓகே சார். ஃபர்ஸ்ட் பார்ட் பொண்ணா எழுதுற நீயே. ஆமாம் சார். ம் யூரோப்பியன் பாரு இது கப்பல் கட்டும் துறையின் வளர்ச்சி. அதாவது ஓகே சார். வந்து கடலோடி ஹென்றி வந்து சாஸ்ட்ரஸ் என்ற இடத்துல வந்து கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்தை வந்து மேற்கொண்டமையால பிற்காலத்துல பல்வேறு நாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து பொருட்கள் வந்து பெற்றுக்கொள்ளப்பட்டு கப்பல் கட்டும் தொழில்நுட்பம் வளர்ச்சிப்படுத்துது. சரியா? ஓகே சார். அடுத்தது அடிமை வியாபாரம் வளர்ச்சி. அதாவது மேலத்தே ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள புதிய தேசங்களை கண்டுபிடித்து அங்கு அடிமைகளை அமெரிக்காவுக்கு அழைத்து சென்று விவசாயத்துல வந்து ஈடுபடுத்திக் கொண்டு அதாவது வந்து அங்கு காண என்ன ஆப்பிரிக்கால போய் என்ன மேலத்தேயர்கள் வந்து ஆப்பிரிக்காவுக்கு போயினோம். அங்க இருக்கிற மக்களை வந்து கூட்டிக் கொண்டு வந்து இங்க வந்து அடிமைகளா வந்து பயன்படுத்தணும். சரியா? ஓகே சார், விளங்கிச்சு. அதாவது கீழத்தேயில இருக்கிற மக்களை வந்து கொஞ்சம் பேர் அந்த கூப்பிட்டு தங்களுடைய வேலைக்காக கூட்டிக் கொண்டு வந்து இங்க வந்து அடிமையா பயன்படுத்தணும். சரியா? ஓகே சார். குறிப்பா இங்க பெருந்தோட்ட பயிற்சி ஸ்ரீலங்கால வரைக்க வந்து இந்திய மக்கள் வந்து இங்க வந்தினமல்லோ. ஆமாம் சார், ஆமாம் சார். மலையத்துக்கு. அதுவும் இதுவும் ஒன்றுதான் கிட்டத்தட்ட. அடுத்து சாகசவாதம் வந்து மலருது. சாகசவாதம் மலர்ந்தது. சார், இது விளைவுகள் தான் நாங்க பாக்குறோம். விளைவுதான். ஓகே சார். என்ன டவுட்டு? இல்ல சார், இல்ல சார், நான் நோட் பண்ணிக்கிட்டே போறேன். நோட்ஸ் போடு. சாகசவாதம் மலர்ந்தது. அதாவது போர்த்துகல் நாடுகாண் பயணத்தில் ஈடுபட்டு வர்த்தக துறையில் வளர்ச்சி கண்ட போது ஏனைய ஐரோப்பிய நாட்டவர்களும் கடலில் சாகசம் நடத்தி புதிய தேசங்களை கண்டுபிடித்து வர்த்தக தொடர்புகளை பேணிக்கொள்ள முற்படவே சாகசவாதம் வந்து எனும் புதிய வாதம் தோற்றம் பெற்றுக்கொள்ளுது. சரியா? ஓகே சார். அடுத்து கீழத்திய மேலத்திய கலாசார கலப்பு. அதாவது கீழத்தியத்துல காணப்பட்டவர்கள் மேலத்தியத்துக்கு வந்தவங்க குறிப்பா அடிமையா வந்து இங்க மிக்ஸ் ஆகி என்ன வந்த மாதிரியும் அதே போன்று மேலத்தியத்துல இருந்து காணப்பட்ட கலாச்சாரம் வந்து கலப்பா. சரியா? ஆமாம் சார், ஆமாம் சார். அடுத்து தேசிய அரசு வந்து தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. நாடுகாண் பயணத்துல வந்து தேசிய தோற்றம் பெற்று அதாவது 15ஆம் 16ஆம் நூற்றாண்டளவில் மேலைத்தேய ஐரோப்பியர்கள் கடல் வழியின் ஊடாக கீழே தேசங்களுக்கு வருகை தந்த போது கீழே சார், தேசங்கள்ல காணப்பட்ட ம் சார், தேசிய அரசு நீங்க நோட்ஸ் போட்டீங்களா சார்? இல்ல தானே? தேசிய அரசியல இதான் போன மரமலைஜி. ஓகே சார். தேசிய அரசு இன்னும் படிக்கலையே. இல்ல நாடுகாண் பயணம் முடிச்சு அடுத்த தேசிய அரசு தான். ஓகே சார். ஓகே. இல்ல நாடுகாண் பயணம் முடிச்சு மாசிரத்தை முடிச்சு தேசிய அரசு அடுத்தது. ஓகே சார். இதுல விட்டா இது கடல் வழியின் ஊடா கீழே தேசங்களுக்கு வந்து வருகை தந்த போது கீழே தேதியில வந்து முடியாட்சி முறை வந்து காணப்படுது. இத வந்து மேலத்தியதிலே வந்து கடைபிடிக்க வந்து முற்படினம். இதனால வந்து இதுவரை கால நிலை வந்து பிரபுக்களுடைய ஆட்சி வந்து வீழ்ச்சி அடைந்து தேசிய தோற்றம் பெறுகிறது. ஏன்னா மானிய முறை காலத்துல வந்து அதிகாரம் வந்து யார்கிட்ட காணப்படுது? பிரபுக்கிட்ட தான் காணப்படுது. பின்னர் வந்து நாடுகாண் பயணத்தின் ஊடா வந்து கீழத்தியதுல வந்து முடியாட்சி முறை வந்து காணப்படுது. அந்த முடியாட்சி முறை மேலத்தியத்துக்கு வந்து போகுது. இதனால வந்து பிரபுக்களுடைய அதிகாரம் வந்து குறைவடைஞ்சு அரசர்களும் முடியாட்சி முறையும் தோற்றம் பெற்றுக்கொள்ளுது. சரியா? ஓகே. அடுத்த மத சீர்திருத்தத்துக்கு நாடுகாண் பயணம் செல்வாக்கு செலுத்திய ஐரோப்பியர்கள் நாடுகாண் பயணத்தின் மூலம் புதிய தேசங்களை கண்டுபிடித்த போதும் கீழைத்தேயத்தில் உள்ள மத கட்டுப்பாடற்ற தன்னம்பிக்கையை கொண்டமையால வந்து
மேலைத்தேய மதங்கள் வந்து அதிகளவான கட்டுப்பாடுகள் வந்து காணப்பட்டது. இவ்வேளையில வந்து கத்தோலிக்க மதத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகளை வந்து கலைந்து கொள்ள முற்பட மத சீர்திருத்தம் குறிப்பிட்டுள்ளது. இந்த கத்தோலிக்க மதத்துல காணப்படுகின்ற குறைபாடுகளால வந்து பிற்கால வந்து புரட்டஸ்தாந்த மதமும் தோற்றம் பெற்றுள்ளது. சரியா? ஓகே சார். அதாவது மேலைத்தேயத்துல வந்து அதிகளவான எனது கட்டுப்பாடுகள் வந்து காணப்படுது. இந்த கட்டுப்பாடுகளை வந்து என்னது கலைந்து கொள்றதுக்கா பிற்காலத்துல வந்து என்னது மத சீர்திருத்தம் வந்து பிற்காலத்துல தோற்றம் பெற்றுக்கொண்டு புரட்டஸ்தாந்த மதம் வந்து கொண்டு வரப்படுது. சரியா? சார் அப்பனா ஒரிஜினல் கிறிஸ்தவ மதத்துல கட்டுப்பாடா சார்? கிறிஸ்தவ மதத்துல கட்டுப்பாடு தான். நான் சொன்ன மூட நம்பிக்கையில வச்சுக்கொண்டு மக்களை ஓ, வந்து ஆமா சார், ஆமா முட்டாளாக்கி சார். அவன் ஓகே. ம், அது கட்டுப்பாடு காணப்படும். இந்த கட்டுப்பாடை வந்து இல்லாம போறதுக்கு இந்த இதை வந்து குறைபாட வந்து சொல்றதுக்காண்டித்தான் பின்னால வந்து புரட்டஸ்தாந்த மதம் புரொட்டஸ்டன்ட். கத்தோலிக்க மதத்தை எதிர்த்து வந்து கொண்டு வரப்படுது. குறிப்பா மார்ட்டின் லூதர் போன்றவர்களை குறிப்பிடலாம். புரட்டஸ்தாந்த மதம் ஓகே. கொண்டு வரப்பட்டான். சரி, விளங்கிட்டான் இவ்வளவுதான். விளங்கிட்டு சார். இவ்வளவு தான் நாடுகான் பயணம். ஓகே சார், முடிஞ்சா சார் இதோட? ம். நோட்ஸ் போடுவேன். ஓகே சார். சார் நீங்க நோட்ஸ் போட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். நாடகம் என்ன போடணானோ? ஓகே சார். அடுத்து அடுத்து என்ன சார்? சரி. தேசிய அரசு இல்ல சார், என்னன்னு சொன்னீங்க? முதல் சீர்திருத்தம் இப்ப தேசிய அரசு அடுத்தா. ஓகே சார். ம். அடுத்த வள்ளிய சார் ஓகே சார். வீக் டேஸ்ல போட கஷ்டம் வேணா சார் உங்களுக்கு? அங்க போனா அப்புறம் தெரியும் என்ன நிலைமைன்னு. ஓகே சார். இல்ல சார், அடுத்த அடுத்த வீக்ல இந்த மீடியா கிளாஸ் எப்போ போடுவாருன்னு தெரியல. சாட்டர்டே சண்டே. ஆஹ் அதுதான் சார் பிரச்சனை. டைம் தான் சார் கொஞ்சம் இஷ்யூ. அங்க போய் பார்த்து சொல்றேனே. ஓகே சார். ம். சரி, ஓகே. குட் நைட். தேங்க்யூ சார்.